4 மணி ஷோக்கு சினிமாவை ரசிக்கிறவன் வந்து நின்றுட்டுருக்கானா அவன் தான் சினிமா வாழ வைக்கிறான். ஒரு ப்ரொடியூசரை தாண்டி, ஒரு கதையை தாண்டி, ஒரு ஹீரோவை தாண்டி, கதாநாயகியை தாண்டி, எல்லாம் தாண்டி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தன் வந்து கொண்டாடுறான். அவனுக்கு எந்த விதமான லாப நட்டமும் கிடையாது. அவனுக்கு தன்னுடைய கதாநாயகன் பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்கு, இயக்குனர் பிடிச்சிருக்குன்னு கொண்டாடுறானா, கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே விமர்சனம் பண்ண உரிமை இருக்குது. நம்ம அடிக்கிற கை தான் அணைக்கும். நம்ம எதுக்கு சொல்கிறோம்? நம்ம எனக்கு அடிக்க உரிமை இருக்குது அப்படின்னா அணைக்க உரிமை இருக்குது. அப்போ நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னா நீ என்னை வந்து ஏமாத்திருக்கேன்னு இருக்கும். நம்ம கங்குவாவுடைய விமர்சனத்தை கூட நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தா அந்தளவுக்கு விமர்சனம் பண்ண வேண்டாம். எனக்கு கூட படம் பார்த்தா அது முதல் முயற்சி, அது சரி. அதுக்காக நீங்கள் வந்து அதாவது பொண்டாட்டிக்கு புருஷனுக்கும் சண்டைனா வந்து பேசி தீக்கணும். இது பொண்டாட்டியை தூக்கி உடனே விவாகரத்து பண்ணுறது எப்படி அப்பட்டமான அசிங்கமான வேலையோ அந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல, அது பேக் ஃபயர் ஆகும். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுடைய பேச்சை நான் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். அது சந்திரமுகி படத்தில் சொன்ன மாதிரி எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் ஒரு மனசில் இருக்குது. பட் இதுக்கு பின்னாடி இருக்க பொலிட்டிக்கல் என்னன்றது ஓரளவுக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு புரியும். அவங்க எதுக்கு அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியும். அதை நம்ம இடத்துல பேச முடியல. இது மிகப்பெரிய பேக் ஃபயர். இது தேவையில்லாமல் அவங்களே வந்து ஏதோ நெருப்பு சட்டியில் கையை விட்ட மாதிரி இப்போ இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து தேட்டர் வாசலில் நிற்க விட மாட்டோம், கேமராவை நிற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிற்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன கழுவி ஊற்ற முடியுமோ கழுவி ஊற்றுறதுக்கு வேலை நடந்துடும். இப்போ இது வரைக்கும் 10 யூடியூப் சேனல் இருந்திருக்குங்க. அவ்வளோதான் விஷயம். இவங்க நோண்டது மூலயமா 100 யூடியூப் சேனல் அவன் வீட்டில் உட்காந்து கருத்து போகிறான், குடும்பத்தோடு உட்காந்து திட்ட போகிறாங்க. அவங்க நல்லதை ஆதரிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னா கெட்டதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வேணும். தப்பு உங்கள் மேலே இருக்குது, திருத்திக்கிங்கன்னு சொல்கிறான். அவ்வளோதான். கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லார் உரிமையும் இருக்குன்ற மாதிரி யூடியூபர் வந்து வாசல் அவங்க வந்து எடுக்கக்கூடாது, ரிவ்யூ கேட்கக்கூடாது அப்படி சொல்கிறது கண்டிப்பாக தப்பு. இவங்க இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்னெடுச்சாங்கன்னா ஸோ நீங்களும் வந்து உங்களோட படத்தையோ இல்லை உங்களையோ நீங்கள் எங்கேயுமே மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ ஓப்பனாக வந்து ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு, அவரோட எமோஷனை வெளிக்கொண்டு வராரு. அதை பார்த்து மக்கள் வந்து மாறி இந்த படத்துக்கு வரலன்றதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களால் உங்கள் படத்துக்கு நீங்கள் நல்லா எடுத்தீங்கன்னா அது நல்லாவே வரும். ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து போய் சொல்ல போகிறது இல்லை, எல்லாருமே உண்மையை தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மக்களோட டைரக்ட் கருத்தை கேட்டால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் லெவலில் எப்படி நீங்கள் படம் எடுக்க முடியுன்றதும் தெரியும். பட் இது கண்டிப்பாக ஒரு ராங்கான கருத்து தான். ஸோ அதே மாதிரி இவங்களும் இதுக்கப்புறம் இப்படி கருத்து வச்சாங்கன்னா மக்கள் முன்னாடி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்களும் போஸ்டர் வைக்காதீங்க, இல்லை ஒரு ஆடியோ லான்ச் வைக்காதீங்க, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ படத்தை மட்டும் வைங்க, நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் போடுறோம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது. அப்சல்யூட்லி அது ராங் தான். அது இப்போ ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தை நல்லா எடுக்க வேண்டியது டேரக்டர்ஸோ இல்லை அந்த ப்ரொடியூசிங் டீமோ இல்லை அந்த டீமோட இது கடமை. அதான் அவங்களோட மேக்கர்னா அவங்க அதான் பண்ண ஆகணும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தியேட்டர் ஓனர்ஸ். அவங்க அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணணும். அவங்க அந்த முடிவு தப்பாக எடுக்கிறாங்க. நான் இந்த ஹீரோ இருக்காங்க, நான் வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, சூர்யா இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களே, ஏன் அவங்க கதையை பார்க்க மாட்டேங்கிறாங்க? கதை நல்லா இருக்கிற படம் எவ்வளவோ இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த படங்கள் வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஹீரோக்காக நான் பண்ணுவேன், அதை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா இது மீடியாவில் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க, பப்ளிக்னா பேச தான் செய்வாங்க. அதை பேசக்கூடாதுன்றது தேட்டர் ஒன்று சொல்லவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லை ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டெல்லாம் வந்து 3 AM ஷோ போடுறாங்க, 4 AM ஷோ போடுறாங்க, அது ரிவ்யூ வந்து தப்பாக வந்து கரெக்ட் தான். இந்த கிரிட்டிசிசம்ன்றது இப்போ மட்டும் ஸ்டார்ட் ஆகல. இப்போ யூடியூப் இல்லாத டைம், டிஜிட்டல் மீடியா இல்லாத டைமில் வந்து ஃபஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒருத்தர் பேசிக்கும் போது இந்த படம் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தேன், ஃபென்சி நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருப்போம் தர. அப்போ வந்து பார்க்காம போயிடுவோம். ஆடியன்ஸுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ப்ரோ. இந்த படம் பார்க்கணும் அவங்க முடிவு பண்ணானே பார்த்து தான் ஆவாங்க. ஓகேவா? இப்போ வந்து யூடியூப்ல பார்த்து அவங்க சொன்னதுனால தான் நான் பார்க்காம இருக்குன்ற ரீசன்லாம் கிடையாது. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் சொன்ன மாதிரி கங்குவா, இந்தியன் 2, வேட்டையன்லாம் வந்து ஓடாது காரணம் அவங்க சொன்னதுனால கிடையாது. ஆடியன்ஸுக்கான கண்டென்ட் நாங்கள் இது இல்லை, புரியுதா? இப்போ ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு போது வந்து கண்டென்ட்டும் அவங்க கமர்ஷியலாக ஆஸ்பெக்ட்ஸ் எதிர்பார்க்குது தான். ஸோ கதை இல்லை, அது இல்லாததுனால ஆடியன்ஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, அது மற்ற படத்தோட ஹிட்டான படத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ அமரனுமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஹிட், ஓகேவா? இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா அமரனுக்கும் இப்போ கங்குவாக்குமே சீட்ஸ் நிறைய அலர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை போச்சு. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்காங்க. இப்போ யூடியூப் சேனலில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால தான் ஆடியன்ஸ் போகாத காரணம்லாம் கிடையாது. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வச்சுட்டு வந்து கொஞ்சம் மாற்றிலாம். ஏன்னா இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இப்போ ஆடியன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டுமே என்கிட்ட அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறான்னா அது ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். நல்லா இல்லைன்னு சொல்கிற என்ன ரீசன் பார்க்க வச்ச ஆடியன்ஸ் இருக்காங்க, அது நல்லா இல்லைன்னா பார்க்காத ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போது சினிமா உண்மையாக பார்க்குறவன் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாலும் போய் பார்ப்பான் ப்ரோ. சும்மா டைம் பாஸ் போய் பார்க்குறவங்களாம் இதெல்லாம் ஏன்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் மூவ் ஆன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்க ப்ரொடியூசர் கொஞ்சம் சொன்னது வந்து தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. என் பார்வையில் பார்த்தா இது தவறு தான் சொல்லுவேன் நான். யூடியூபர்ஸ் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஸோ எப்படியும் படம் உள்ளே ஆடியன்ஸ் பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்கில் ரிவ்யூ போட தான் போகிறாங்க. ஸோ இவங்க உள்ளேருந்து எடுத்தாலும் அவங்க வெளியே எடுத்தாலும் தான் கரெக்ட் தான். லாஸ்ட் படம் நல்லா இருந்தால் படம் நல்லா தான் இருக்க போகுது.
இப்போ நானும் கங்குவா பார்க்க செஞ்சேன். ஸோ அந்தளவு படம் இல்லை. ஸோ நல்லா இல்லை. ஆனால் யூடியூபர் இவரும் சில பேர் நல்லா கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக அவன் உள்ளே வரலாம். இப்படி உள்ளே இருக்கிற யாராவது ஆடியன்ஸ் கூட யூடியூபர் இவராக இருக்கலாம். இப்போ யூடியூப் உள்ள வரலாம் சொல்லலாம் இவங்க. சரி ஓகே, அவங்க சொல்லாமல் உள்ளே வந்து ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு அவங்க யூடியூப்ல ரிவ்யூ எடுத்து போட்டாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இது அனுமதிக்கிற மேட்டர் கிடையாது. படம் நல்லா இருக்கா, கண்டென்ட் நல்லா இருக்கா, மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா ரீசெண்டாக நம்ம லப்பர் பந்தெல்லாம் யூடியூபர் அவங்களாம் ரிவ்யூ பண்ணி தான் படம் பெருசாக வச்சு லப்பர் பந்து, அமரன், ஸோ இந்த மாதிரி படம்லாம், மகாராஜா, நிறைய படம் ஸ்பெஷல் படம்லாம் வரும்போது என்ன படம்னே தெரியல. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹிட் ஆச்சு. மகாராஜா, லப்பர் பந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓடிட்டு விட்ட அப்புறம் அங்கே ஹவுஸில் ஓடிச்சுங்க. ஸோ அதுக்குலாம் யூடியூபர் ரிவ்யூ ட்விட்டரில் இருக்க நிறைய பேர் காரணம். அவங்க தான் காரணம். நானும் படம் பார்த்து ரிவ்யூ பண்ண அவன் என்னையும் உள்ள விட மாட்டாங்களா? ஸோ எல்லாம் ஒன்று தான். ஸோ இதெல்லாம் தப்பு, இது மாதிரி எடுக்கிற தப்பு தான். இல்லை, அது வந்து பேசிக்காக வந்து நம்மளோட உரிமை தான். ஏன்னா நம்ம காசு கொடுத்து தான் போய் படம் பார்க்குறோம். ஸோ எல்லா உரிமையும் இருக்குது. நம்ம வந்து குட் ரிவ்யூ கொடுக்குறதும் பேட் ரிவ்யூ கொடுக்குறதும். ஏன்னா வந்து படம் எடுக்கிறவங்க வந்து இப்போ நம்மளுக்காண்டி தானே படம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம போய் படம் பார்க்கலன்னா அவங்க எப்படி ரெவென்யூ ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அது வந்து அவங்க அந்த நம்மளோட ரிவ்யூ வந்து ஒரு ப்ரொடக்டிவ் பாயிண்ட்லேருந்து வந்து அவங்க வந்து அதை பார்க்கலாம். அதுதான் நான் பார்க்குறேன். பார்த்தா தான் தெரியும். அப்போ மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லாட்டி மக்களுக்கு இது பிடிக்கல, இந்த படம் வந்து பிடிக்கல அப்படின்னா நம்ம ஸ்டோரி லைனில் ஏதோ மக்களுக்கு வந்து மேபி சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு வந்து ஒரு கான்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா மேபி அடுத்த படம் அவங்க எடுக்கும் போது நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கலாம்ல. ஏன்னா நம்ம இப்போ படம் பார்க்க போகிறோம், நம்ம வந்து இப்போ ஃப்ரீயாக போக மாட்டோம். இப்போ ஒரு ஃபேமிலியோடு போகிறோன்னா கண்டிப்பாக பாப்கார்ன் வாங்குவோம், பாக்கு பே பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ அதனால் ரிவ்யூ கொடுக்குறது வந்து அது நம்மளோட உரிமை. அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் ஒன்றும் நம்ம வந்து ஃப்ரீயாக போய் படம் பார்க்கல, காசு கொடுத்துட்டு தானே போகிறோம். இது எப்படி ரைட்டுன்னு பண்ணுறதுக்கு? ஏன்னா வந்து நல்லான்னு சொல்லி தான் ஆகணும். இது வந்து ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் படம் தான் இங்கே இவங்க பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, நாங்கள் காசு சம்பாதிக்கிறது நல்லான்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா தான் எடுங்க, அவங்களும் நல்லா வந்து பார்ப்பாங்க, எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. இப்போ அமரன் வந்துச்சு எல்லாம் வந்து பார்க்கலீங்களா? அதே மாதிரி நல்லா இருக்குன்னு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா நீங்கள் ஒத்துக்கோங்க, நீங்கள் வந்து நல்லதாக பண்ண நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் சம்பாதிக்கணும் யோசிக்காதீங்க. நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, மக்களை ஏமாற்றி ப்ரொமோஷன் பண்ணுறோம் நிற்கிறீங்க. படம் நல்லா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க. சரி பார்த்துட்டு வெளியே சொன்னாலும் அவங்களையும் சொல்லாத, நாங்கள் ஏமாற்றிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி பேசுகிறீங்க, எல்லாமே பேசுகிறீங்க. பட் இதையும் பாருங்கள், மக்கள் ஏமாறுறாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் வராங்க. ஸோ அவங்க வந்து அதை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு போகணுன்னு வராங்க. அங்கே வந்து கஷ்டப்பட்டு அவங்க போகக்கூடாது. ஸோ அதுக்காக மற்றவங்க ப்ரிவென்ட் பண்ணுறது அதிகம் வேணும்னு சொல்லக்கூடாது நீங்கள். சரிங்களா? அதுதான் என்னோட கருத்து. அவ்வளோதான். தவறு. ரிவ்யூ பண்ணலாம், ஒரு மூவினா அதை ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா இது அப்போ வந்து இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நான் ரிவ்யூ பண்ணுறங்கிற விஷயம் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். ரிவ்யூ பண்ணுறனால தான் இந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ரிவ்யூ வந்து சில நேரத்தில் வேணும். இன்னும் ஆக்டரோட படம் கூட பார்ப்பேன், கதை நல்லா இருக்குன்னு பார்ப்பேன், கதை நல்லா இருக்குது. ஆனால் அந்த படம்லாம் வந்து அந்த அளவுக்கு ஓடலையே, அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஓடலை. ஆனால் கதை வந்து பெரிய பட்ஜெட் படத்தோட சின்ன பட்ஜெட் படம் வந்து நல்லா இருக்கும். கதை சில படங்கள் வந்து கதை ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் கூட யோசிப்பேன், இது ஏன் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்ட்டுன்னு. அதுதான். அதுக்காக நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற இடத்துல ஹோட்டலில் நல்லா இல்லைன்றதுக்காக நீ சொல்லுவியா அப்படின்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம், சண்டை போடுவோம். சாப்பாட்டில் வந்து பல்லி விழுந்திருக்கு அப்படின்னா வெளியே வந்து வாய மூடிட்டு வர மாட்டோம், காரி துப்புவோம். நம்ம பண்ணியிருக்குமா இல்லை? நம்ம பல முறை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வெளியே வருவோமா? ஒரு முறைக்கு 2 முறை உள்ள ட்ரையல் பார்த்து பார்க்குறோம். ட்ரெஸ்ஸை நம்ம ட்ரையல் பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் வெளியே வரும். நீ அது மாதிரி ட்ரையல் எதாவது குடிக்கிறியா? சினிமாவில் படத்தை 2 வாட்டி பாருங்கள், ட்ரையல் பாருங்கள், நல்லா இல்லைன்னா நீங்கள் வெளியே ஏன் பணத்தை போட்டு காட்டுறது? உனக்கு என்ன இந்த திமிரு? இது திமிரு. இது பேர் தான் கொழுப்புன்னுவாங்க. நான் பணம் கொடுக்குறேன், நீ படத்தை காட்டுற, நீ உனக்கு என்ன இல்லை திமிரு இருக்கு? நீ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை நான் ஏன்னு சொல்கிறோம், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். முடிஞ்சால் ஏற்றுக்கோலைன்னா மூடிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் பேக் ஃபயர் தான் ஆகும். ஓடிடி ரெடியாக இருக்குங்க, கதவை திறந்துட்டு ரொம்ப அவன் ரெடியாக இருக்கான், எப்படா உட்காரலாம் கடை விதிக்கலான்னு. இந்த மாதிரிலாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஓடிடியை சமாளிக்கணும். தலைவன் தமிழ் ராக்கர்ஸ்கிட்டே அவங்க செத்தாங்க. ஆனால் பார்த்துக்குங்க, எங்களுக்கெல்லாம் மேலே தமிழ் ராக்கர்ஸ் இருக்காரு, அவர் எல்லாம் பார்த்துப்பார். அவ்வளோதான், எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துப்போம். இந்தியன் 1 பார்த்தவன் எவனா இருந்தாலும் இந்தியன் 2 செருப்பால் தாடிப்பான் சார், சும்மாலாம் சொல்லக்கூடாது. நான் இந்தியன் 1 படம்லாம் பார்த்து வந்து அது கூஸ்பமான படம். அது கவுண்டமணி சார் வந்து இந்தியன் 1ல் பண்ண மேஜிக்லாம் வந்து திருப்பி யாராவது பண்ண முடியுமா? இன்றைக்கி இந்தியன் 1 ஹிட்டு காரணம் என்ன? கவுண்டமணி செந்தில் பண்ண மேஜிக்கு, படத்தில் இருக்க ஒட்டகம் பண்ண வேலைலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்தியன் 1 பார்க்குறவங்க தான் இந்தியன் 2 காரி துப்புறாங்க. நீங்கள் டேரெக்டாக இந்தியன் 2 எடுக்கல, நீங்கள் இந்தியன் 2 என்ன சொல்கிறீங்க? அப்போ இந்தியன் 1 மாதிரி உள்ளே இருக்குன்னு உள்ளே வரும், உள்ளே ஒன்றுமே கிடையாது. நீ என்னை ஏமாத்திருக்கையா, ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கேன். நீ வேட்டையின் விடுங்க, நல்ல படம் தான் பார்க்க போனா, யாரும் கழிவிலாம் ஊற்றலை. அதை பெருசாக கங்குவாவும் அதுதான் முதல் முயற்சி தான். நல்லா இல்லைன்றவன் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பிடிக்கல, அவனுக்கு புரியல.
அது எப்படி ப்ரோ கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அதாவது நம்ம காசை வச்சு தான் அவங்க படம் எடுக்கிறது எல்லாமே நம்ம காசு தான். ஆனால் இதில் தடை போடுறது நம்மளை தடை போடுறாங்க. ஆக்சுவலாக மக்கள் இல்லைனா அவங்க இல்லை, அவங்க இல்லைனா மக்கள் இல்லை. ஸோ இது கூட தான் இவங்க போய் அவனை தவிர இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதை தான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லக்கூடாது. இல்லை ப்ரோ, இது ரிவ்யூனால பாதிக்கப்பட்டதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக ரிவ்யூவை நம்பி வந்து மோஸ்ட்லி யாரெல்லாம் இல்லை. நம்மளுக்கு படம் போகுதுன்னா யாராக இருந்தாலும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மலையாள படம் ஒன்று வந்தது, என்ன படம் அது, மஞ்சுமல் பாய்ஸ். யாருக்குமே அந்த படத்தை பற்றி தெரியாது, பெருசாக அவங்க ப்ரொமோட்டும் பண்ணல, ஹிட் ஆயிடுச்சு படம். ஏன்னா மக்களே அதை ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போ வந்து எந்த ப்ரொடியூசரோ யாருமே வந்து நிற்கல, நீங்கள் எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நல்லா இருந்தால் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு படம் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு தான் போவோம். ஒரு படம் புதுசாக ரிலீஸ் ஆச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு ரிவ்யூ பார்த்தியா, எப்படி இருக்குது, ஏதா இருக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து அவங்க சைடு கரெக்ட் தான். இப்போது ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே நம்ம போய் பார்க்குறோம். அது வந்து பப்ளிக் ஆடியன்ஸ்லேருந்து தானே வருது. நல்லா இருக்குன்னு சொல்லும் போது மட்டும் ப்ரொடியூசருக்கு வந்து நல்லா இருக்கும் போது நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ரெண்டுத்தையும் வாங்கணும்ல, பாசிட்டிவும் வாங்கணும், நெகட்டிவும் வாங்கணும். அதுக்குன்ட்டு நாங்கள் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லும் போது எங்களுக்கு தடை செஞ்சால் அப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து யார் எதிர்கொள்வா? ரிவ்யூவர்ஸோட இது அவங்க அந்த படத்தை விமர்சனம் செய்து மக்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து கங்குவா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் ப்ரோ. எனக்கு அந்த மணி வேஸ்ட் பண்ண தான் தோணுச்சு. சில படங்கள் நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கலேன்னு எனக்கு ஏங்கினேன். வாலியை வந்து நான் தேட்டரில் பார்த்து கிடையாது. அது நான் வந்து ஐயோ இது தேட்டரில் பார்த்துருக்கலாமே அப்படின்றத நான் வந்து ஏங்கினேன். அம்மரை நான் வந்து லேட்டாக பார்த்தேன், இது நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்கலாம்டா அப்படின்னு ஏங்கினேன். கங்குவா ஃபஸ்ட் டே பார்த்துட்டு ஏன்டா நான் ஃபஸ்ட் டே பார்த்துன்னு யோசிச்சேன். ஸோ இவங்க கதைப்படி தேட்டர்ஸ் கொடுத்தாங்கல்ல, ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அது மாதிரி கொடுத்தா நல்லா தானே இருக்கும். அதுக்காக இவன் விமர்சனம் பண்ணக்கூடாது, இவன் சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னா ஸ்பீக்கிங் ஆஃப் சொல்லுவாங்களே, ஸ்பீக்கிங் ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது, ஓகேவா? அதை வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் யாருமே கிடையாது. ஆமாம், இப்போது ஒரு நல்ல ஒரு படம் தர வேண்டியது அவங்க சைடு, அவங்க பண்ணணும். அதை அவங்க பண்ணலைன்னா அது எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் டேரக்டர்ஸை போய் சொல்லுங்கள், என் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஒழுங்காக படம் எடுங்க, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க. பப்ளிக் ஏன் இது வரீங்க? பப்ளிக்கால தான் நீங்கள் எங்கள் கையில் தான் சம்பாதிக்கிறீங்க. நாங்கள் 200 பே பண்ணுறோன்னா அதில் தான் உங்களுக்கு சேலரி, ஓகேவா? அப்போது அந்த 200 எங்களோடது. அதுக்கு நாங்கள் பேச தான் செய்வோம். அதில் வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருந்தவங்களே படம் பிடிக்கலையே ப்ரோ. அப்போ நான் முன்னாடி பார்த்துட்டு இந்த ரிவ்யூ பார்த்துருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லைன்றது தான் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அது பண்ணி சொல்லிதுக்கு அப்புறம் தான் இப்போ கங்குவால 12 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிருக்காங்க. 12 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கிறிஸ்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் கிறிஸ்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா படம் ஸ்லோவாக இருக்குது புரியுது நிறைய ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் பப்ளிக் ஆடியன்ஸுக்கும் ரிவ்யூ சம்மந்தமே கிடையாது. படம் இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக எதிர்பார்க்குறாங்க, கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்க. கண்டென்ட் பேஸ் படம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் மொத்தத்தில் சேரும். அவ்வளோ சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இப்போ ரிவ்யூன்றது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கும். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணது இல்லை. அப்போ என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் இருக்குது. இப்போ யூடியூப்ல ஒருத்தர் நான் இப்போ பேசுகிறேன்னா இன்னொரு பார்த்துருப்பாங்க, அவள் தான் பிரச்சனை, அதுவும் கிடையாது. ப்ரொமோஷன் தாண்டி ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அப்போ ப்ரெஸ் ரிலீஸில் போய் யார் யூடியூப் சேனல் தான் முன்னாடி என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போது நியூஸ் சேனல் பரப்பதோட யூடியூப் சேனல்ஸும் ஆடியன்ஸ் வந்து அது ஸ்பீடாக பரப்புறாங்க. இப்போ பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும். இப்போ அதே ப்ரொமோஷனுக்கு வந்து ஆடியன்ஸ் யூடியூப் சேனல் எதிர்பார்க்கும் போது இப்போ ரிவ்யூ கிரிட்டிசிசம் வந்து ஏற்றுவாங்க, அதே ஏற்றுக்க மாட்டேங்கிறதா ஒரு கேள்வி. இப்போ கிரிட்டிசிசம் வருதா, சரி ஓகே அடுத்த படத்தில் நம்ம இதை மூவ் ஆகலாம், அடுத்த படத்தில் எப்படி பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்ட விட்டு யூடியூப் சேனல் தான் படம் ஓட மாட்டேன்னு சொல்லலாம். லாஜிக்கல் இல்லாத விஷயம். ஆனால் கண்டென்ட் இருந்தால் படம் ஓடுமா ஓடாது? கண்டென்ட் தான் கண்டிப்பாக படம் ஓடும். நீங்கள் கண்டென்ட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் ஒரு ஹீரோ எடுத்துக்கோங்க. இப்போ 2 படம் எடுத்த பார்க்கிங்னு எடுத்தாங்க. என்ன கண்டென்ட் சரியில் போச்சு. சாதா கண்டென்ட் எம்எஸ் பாஸ்கர் சாரும் ஹரிஷ் கல்யாண் சார் நடிச்சிருந்தாங்க. சாதா ஸ்க்ரீன் பிளே நல்லா ஓடிச்சு படம், கிளைமேக்ஸ் நல்லா ஓடிச்சு, பார்க்கிங் நல்லா ஓடிச்சு. இப்போ அடுத்து சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் ஸ்டார் படத்தை விட்டு இது சூஸ் பண்ணார், லப்பர் பந்து சூஸ் பண்ணார், செம்மையாக ஓடிச்சு. இப்போ அடுத்து டீசல் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது நல்லா வரும். சூர்யா சார் இப்போ கங்குவா சரியாக போகலை. அவருக்கு கடைசியாக 2013 நினைக்கிறேன் படம் தேட்டர் ஹிட்டானது. அதுக்கப்புறம் சூரிய போட்டு ஜெய்வி எல்லாம் ஓடிட்டு தான். ஸோ அடுத்து இப்போ சூர்யா ஃபட்டு கார்த்திக் சூப்பராஜ் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓடிடி ரிவ்யூவர்ஸ்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, எல்லாம் உண்மையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேட்டரை வெளியே வந்து ரிவ்யூ கொடுக்கறனால தான் படம் ட்ராபேக் ஆகுதுன்னு சொல்கிற பெரிய தப்பு. அதுக்கு முன்னாடியே அந்த படத்தை நடித்தவங்க வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்து படத்தை ஓவர் ஹைப் வைத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ சித்தார்த் சார் பண்ண ஹைப்னால ரொம்ப கண்டென்ட் இதாகிட்டார் அவர். இப்போ இந்தியன் டூ கங்குவாக்கும் சூர்யா சாரும் ப்ரொடியூசர் நாளவேல் சார் பேசாமல் வந்தாலே படம் நல்லா ஓடிருக்கும் எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? அது நல்லா ஓடிருக்கும். அவர் ஆமாம் எவ்வளோ நல்லா கொஞ்சம் படம் வந்து கார்த்திக் சூப்பராஜ் சொல்கிற மாதிரி தான் நம்ம படம் தான் பேசுவோம், நம்ம பேசக்கூடாது. கரெக்டாக இருந்தால் படம் எல்லாம் கண்டிப்பாக வரும். இல்லை யூடியூப் ரிவ்யூஸ் உள்ளே வந்து கெடுத்து இப்போ நான் இன்றைக்கி ஆடியன்ஸை உள்ளே போய்ட்டுறேன், நான் யூடியூப் வச்சு ஆரம்பித்தா முடியும். அப்படின்னா யாரையுமே விட முடியாது. திரையுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை முடியாது. அப்போ படத்தை நீங்கள் போடக்கூடாது. கரெக்டாக படம் போடாமல் இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் தான் ரிவ்யூவராக மாதிரி இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது.
எங்கேயும் தான் படம் பார்க்குறோம், பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கன்னா பார்க்காது. தாராளமாக செய்யலாம், இதில் தப்பே இல்லை. யூடியூப்ல நீங்கள் ஒரு படத்தை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படிலாம் இல்லை. யூடியூபர்ஸ் வந்துட்டு நல்லதும் சொல்கிறாங்க, தப்பாக இருந்தாலும் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் போடுறீங்க. ஆனால் அது வந்து அளவுக்கு மீறி நீங்களே ஆள்லாம் செட் பண்ணி போடுறீங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. அது எப்படி ஆள் செட் பண்ணி போடுவாங்க? இப்போ நீங்கள் ரேண்டமாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் என்னோடய ஃபீட்பேக் கேட்குறீங்க. ஸோ நான் அது வந்து எனக்கு தப்பாக தோணலை. ஏன்னா நான் காசு கொடுக்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் காசு கொடுத்து ஒரு படத்தை போய் பார்க்கும்போது இப்போ என் வீட்டில் வந்து இல்லை என் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ போயிட்டு அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டோன்னே வந்து சொல்லுவாங்க, இந்த படம் நல்லா இல்லை. இப்போ நீங்களே உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களே, மச்சான் அந்த படம் நல்லா இல்லை நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்களே. ஸோ நல்லா இல்லையா, சரி மேபி நான் பார்க்க மாட்டேன் இந்த படம். நல்லா இருக்கா, தலைவர் படமா, நல்லா இருக்கா, சரி நான் போய் பார்க்குறேன். ஸோ அது தப்பே இல்லை, அது வந்து நம்மளோட பேசிக் ரைட்ஸ். நல்லா இருக்கா எல்லாருக்கும் சொல்ல போகிறீங்க, நீங்கள் நல்லா சொல்ல போகிறீங்க. சிலர் காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க தான், அதுக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது, அதுக்கு எல்லாத்தையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இதுவும் ஒரிஜினல் பண்ணுறாங்கன்னா நம்மளை அவங்க அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 4-5 ரிவ்யூஸ் பார்த்து அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். அதுக்காக மற்ற எல்லாத்தையும் வளர வேணாம்னு சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் வளர இல்லைங்களா, அது மாதிரி மற்ற யூடியூப் சேனல்ஸ் வளரல. அது மாதிரி தான் சார் காலங்காலமாக வந்துட்டு இருக்குது. சின்ன வயசு நாங்கள் ரொம்ப தெரியாமல் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தியேட்டர் முன்னாடி தான் கேட்டாங்க. இப்போ இருக்கிறது உங்கள் படத்துக்கு வந்து நஷ்டம் வருதுன்னு சொன்னி நீங்கள் பிளாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அது தெரியும். இப்போ உங்களுக்கு உங்கள் படம் நல்லா இருந்தாலும் அவங்க தான் சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னு அவங்க தான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி படம் இருங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் மற்றவங்களை வந்து அடக்குமுறையில் பண்ணாதீங்க. அவ்வளோதான் என்னோடது. உங்கள் சைடை குறைய வச்சுக்கிட்டு இந்த சைடு அது மாதிரி அவங்க நீங்கள் அடக்குமுறை பண்ணாதீங்க. அவங்க வாழ்றது அவங்களோட, அவங்க சம்பாத்தியமே அதுதான். ஸோ உங்கள் சம்பாதியம் வந்து நீங்கள் நல்லா எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து அமரன் மாதிரி நீங்களும் வர தான் போகிறீங்க, அவ்வளோதான் சார். யூடியூபர்ஸ்னால இல்லை, இதே வந்து நல்ல படத்தை கூட யூடியூபர்ஸ் வந்து நல்லா எடுத்து இது கொடுத்துருக்காங்க. இதை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. படத்தை பார்த்தனா சொல்லலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு. நான் என் மனசாட்சி பொறுத்தபடி நான் சொல்லுவேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. இப்போ ப்ராடக்ட்ஸை போயிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது சரியில்லைன்ட்டுன்னு கேட்க வருவாங்க, கண்டிப்பாக நியாயம், அது கேட்க வருவாங்க. ஆனால் படம்ன்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கா சார். 200 கொடுத்து பார்க்குறது நீங்கள் தானே, உங்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்குல்ல? இருக்குது சார், கண்டிப்பாக சார். இப்போ யாராச்சும் கேட்டால் நல்லா இருக்கா இல்லையான்ட்டுன்னு உங்கள் வேலை நீங்கள் சரிங்க, எங்களோட கருத்தை நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசன் சாரோட பல படம் ஓடாமல் போயிருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் ரிவ்யூ போட்டால் நீங்கள் முக்க பண்ணிங்க. நீங்கள் குருதீப்புனாலும் அன்பேஷிவத்துக்கு என்ன காரணம், நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன ரீசன் சொன்னீங்க நீங்கள். ஆனால் பார்க்க போனால் அன்பேஷிவம்லாம் பார்க்கும்போது ஹேராம் சார், நீங்கள் தமிழ் சினிமாவில் பராசக்திக்கு பிறகு ஒரு படம் வந்து அவ்வளோ நல்லா பண்ணதுன்னு பார்த்தா ஹேராம் தான். ஆனால் அதுக்கு கிடைச்ச வெட்டுறதுக்கு கிடைக்கலன்றதுக்காக இது மட்டமான படம் கிடையாது, இது கொண்டாட வேண்டிய படம் தான். அதனால் நீங்கள் சொன்னதான் நீங்கள் திருப்பி வந்து கண்டென்ட் சரியில்லை அப்படின்னா உன் எழுத்தில் பிரச்சனை இருக்குது, உன் மூளையில் பிரச்சனை இருக்குது. ப்ரொடியூசரை நீ நல்லா பார்த்தா நீ ப்ரொடியூசரை ஏமாத்திருக்க தன்னால். அதே ப்ரொடியூசர் தான் எடுக்க வேணான்றாங்க. ஏமாந்த ப்ரொடியூசர் அதாங்க, ஏமாந்த ப்ரொடியூசர். இவன் வீட்டில் பிரச்சனை வச்சுட்டு அங்கே கேட்க மாட்டான். ஏய் ஏன்டா கதை ஒழுங்காக எழுதலை, 3வது பக்கம் காணாமல் போச்சுன்னு கேட்கணும் அவனை. என்னடா நீ கொடுக்குற சம்பளத்தோட அதிகமாக செலவு பண்ணுறேன்னு அவனை கேட்க வைக்கல. நீ 200 ரூபா சார், ரோட்டில் செருப்பு தைக்கிறவங்களை தொடங்கி ஐடி கம்பெனியில் இருக்க வரைக்கும் 200 ரூபா வாங்குறதுக்கு 9 மணி நேரம் என்ன வேலை பண்ணுறோம் நம்ம. எவனாவது ஒருத்தனாவது 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு ஃப்ரீயாக வெளியே வந்திருக்கானா? 5 மணிக்கு மேனேஜர் கண்ணில் மாட்டக்கூடாது, சூப்பர்வைசர் கண்ணில் மாட்டக்கூடாது, ஹெச்ஆர் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு ஓடி வரும். அந்த 200 ரூபா கொண்டு வந்து நொட்டு வாங்கலாம் இவருக்கு. இவர் வந்து குறை சொல்லுவாராம், திருந்துங்கடா டே. நடிகை வேலை எம்ஆராதா இருந்தாருன்னா கூத்தாடி வேலையை பாடுறான்னு இருப்பார். இவனெல்லாம் எம்ஆராதா இருந்தாருன்னா கூத்தாடி வேலையை பாருன்னு வரும், மூடிட்டு வேலையை மட்டும் பாருன்னு இருப்பார். தலைவர் இல்லை. இவர் வந்து ஃபர்ஸ்ட் நாளே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லை மக்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்ல படமாக தான் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அதாவது தப்பு ஃபுல்லாக அவங்களோடது. நீங்கள் ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுட்டோ இல்லை வந்து படம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, மக்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் கதையை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக அவங்க சூர்யா மேலே இருக்க ஒரு வருத்தத்தையும், ஸோ இவர் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன் இந்த வருத்தத்தையும் தான் மக்கள் இந்த மாதிரி வெளிப்படுத்தினாங்க. ஸோ இது ஓப்பனாக எப்போவுமே இருந்தால் தான் பெஸ்ட்டு. இப்போ இந்த படம் இல்லைனாலும் நாளைக்கு வேறு படம் ஒரு அடுத்த படம் வரும்போது நல்லா இருந்ததுன்னா இதோட டபுள் மடங்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஓப்பனாக இருக்கிறது பெட்ரு. ஸோ இதில் பொய் சொல்ல தேவையில்ல. அதாவது இப்போ ஒரு வாரம் எந்த யூடியூபரும் வாய் திறக்கலை, எப்படியோ மக்கள் வந்து போய் பார்க்குறாங்க. அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? காசை மட்டும் மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, காசை மட்டும் சுரண்டி சாப்பிட்ணும், நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்க்கக்கூடாது. இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. மேலே தான் குத்து இருக்குது. அவங்க சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கூடாது. ஓப்பன் ஃபீட்பேக் எப்போவுமே இருந்தால் தான் எந்த இது பிஸ்னஸ் தான் அவங்க பண்ணுறது. பிஸ்னஸ்க்கு ஓப்பன் ஃபீட்பேக் இருந்தால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் ரிவ்யூஸ் எல்லா விதமான மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. படத்துக்கு மட்டும் தான் வருது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வருது, எல்லாத்தையுமே போட்டு அடிக்க தான் செய்கிறாங்க. அது வந்து நார்மல். பீப்புளெலாம் செய்ய தான் செய்வாங்க. அது நெகட்டிவாக நீங்கள் பேசக்கூடாது, பாசிட்டிவாக தான் பேசணுன்றதை யாருமே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸாகவும் பண்ணுறவங்க நிறைய பேர், நிறைய ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. அது வேறு. இப்போது சில ரிவ்யூவர்ஸ் வந்து உண்மையாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதுவும் வேறு. இப்போ இவங்களே போயிட்டு எனக்கு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணுன்னா A2Dலேருந்து எவ்வளவோ சேனல்ஸுக்கு போகிறாங்க, விஜய் சித்திக்கிட்டேயும் போகிறாங்க. அப்போ அவங்க இப்போ அதே படத்தை நல்லா இல்லைன்னா ஏன் வந்து போகலை?
ஏன் கங்குவாக்கே அந்த ப்ரமோஷன்ஸ் பண்ணவே இல்லை? அவங்களுக்கு தெரியுது அந்த கதையோட வேல்யூ. வேறு இப்போ ஃப்ளாப்பர் எந்த படமுமே சரி அதோட கதை வேல்யூ பொறுத்து தான் ப்ரொமோஷன்ஸ் நடக்கும். அதோட கதை வேல்யூ பொறுத்து தான் அதுக்கு ரிவ்யூஸும் வரும். இந்த படம் நல்லா தான் நல்லாக்குன்னு சொல்ல தான் செய்வாங்க, நல்லான்னு சொல்ல செய்வாங்க. அது அந்த கதை பொறுத்து. அந்த பிலிப்பில் ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு, பொரட்டா போடுறது இல்லைன்னா அது மாஸ்டரோட கடமை, போட்டல் எல்லாம் நல்லா தான் சொல்ல செய்வாங்க, அது எதுவுமே பண்ண முடியாது. மொத்தமே அந்த படத்துக்கு ஃப்ளாப் ஆனது காரணம் யூடியூபர்ஸ் தான் அப்படின்றது சரி? அது கிடையாது. கதை தான். கதை இல்லைன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க, மக்கள் விமர்சனம் தான் செய்வாங்க. கதை இல்லைன்னா ஏன் கதை நல்லா இருக்கிற கதை யார் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க? எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. இப்போ அமரன் எவ்வளோ நல்லா அந்த படம் நல்லா இருந்துச்சு, அதுக்கான ரிவ்யூ எல்லாருமே அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்தாங்க. இந்த ஒரு சில நூல் வந்து அவங்க பண்ணாங்க, அவங்க வந்து நல்லா செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது அது கான்ட்ரவர்சி. ஓகே, அந்த கான்ட்ரவர்சியிலே தான் நான் வந்து இது பண்ணணும், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் அவங்க டேரக்டர்ஸ்லேருந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த படத்தோட வேல்யூ அதுதான். இப்போ வாழை வந்து நிறைய விமர்சனம் வந்தது, இந்த மாதிரி ஊர் மக்கள் வந்து நிறைய பேர் இது பண்ணாங்க, இங்கே இருக்கிறவங்க கேஸ்டேட்டர் நிறைய இது வந்தது. ஆனால் அதோட கதை வேல்யூன்றதுக்கு அதுக்கு இருந்தது. அதை போய் தேட்டரில் போய் நிறைய பேர் பார்க்க செஞ்சாங்க. நிறைய அதுக்கப்புறம் வந்த படங்களுக்கு அப்புறமும் அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஃபைனல் கொடுத்துட்டு 3Dயில் தான் பார்த்தோம். இப்போ படம் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேயாக ஒர்க் ஆகலை. மற்றபடி கண்டென்ட் பேஸ் நார்மலான கண்டென்ட் தான், ஸ்க்ரீன் பிளே ஒர்க் ஆகலை, மற்றபடி எல்லாமே ஓகே. இப்போ அந்த கண்டென்ட்டாக எனக்கு அந்த படம் அமௌண்ட் பிடிக்கல, ரீஃபண்ட் நமக்குனா பண்ண முடியுமா அவங்களால? இப்போ தேட்டர் ஓனரே இப்போது தேட்டர் எக்ஸாம்பிள் சொல்லவில்லை, 500 கொடுத்து 3D கிளாஸ் கொடுத்து படம் பார்த்தேன். நார்மலாக பார்த்தா வந்து 200 கொடுத்து பார்த்துருப்பான், நான் தேவையில்லாத 300 கொடுத்து பார்த்துக்கிட்டு 500 3D எனக்கு வந்து விஷுவல் பேஸாக தெரியல. ஸோ அப்படி அந்த ரீஃபண்ட் வரணும் வராது. ஓகேவா? ஸோ ஆடியன்ஸ் வந்து தெளிவு. நீங்கள் இப்போ யாராக இருந்தாலுமே சரி, இப்போ ப்ரொடியூசரே வந்து டேரெக்டாக பேசினாலும் ஆடியன்ஸ் தெளிவாக இருக்காங்க. நான் எதிர்பார்க்கறதும் இந்த கண்டென்ட், அது பெரிய படமாக இருக்கட்டும் சின்ன படமாக இருக்கட்டும். ஏன் சின்ன படம்லாம் ஓடலையா? வாழைலாம் பிளடி பேக்கர் வந்து தேட்டரில் பெருசாக போகல, ஏன்னா அமரன் கூட கிளாஷ் வந்து. இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஃபுல்லாக எத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். இப்போ அதே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொன்னாங்க, பிளடி பேக்கர் கதை சரி கிடையாது, சும்மா காமெடி பண்ணிட்டு. அது இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், பப்ளிக் கிட்ட தான் இருக்குது எல்லாம், எது எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி யூடியூப் மேலே தப்பே கிடையாது. எல்லா சினிமாங்கிறது போதும், எல்லாருமே விமர்சனம் ஏன்னா ரசிகர் கொடுத்து டிக்கெட் காசு கொடுத்து பார்த்துருக்கான். ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் விமர்சனம் பண்ண உரிமை இருக்குது. தப்பாக விமர்சனம் பண்ணாமல் நீட்டாக விமர்சனம் பண்ணிட்டு போனால் நல்லது. எனக்கு தெரிஞ்ச யூடியூப் ரிவ்யூவர்ஸ்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, உண்மையை தான் பேசுகிறாங்க. இங்கே நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி யூடியூப் ரிவ்யூவர்ஸ் தான் படத்தை கெடுக்காங்க. ஓகே ரைட், தட்ஸ். ஆனால் அது பாயிண்ட் கிடையாது. ஆனால் நம்ம யூடியூப் ரிவ்யூவர்ஸும் படத்தையும் தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடாது. படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள், படக்கதையை விமர்சனம் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லைன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா ஓகே ரைட், அது அதை பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது, தனிப்பட்ட விமர்சனம் பண்ணக்கூடாது, பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது. அப்படின்னு தான் ஓகே. ஸோ அதை வச்சு தான் அவங்க இதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாரும் மோஸ்ட்லி டீசென்ட் தான் சார். ஒட்டுமொத்தமாக தடை பண்ணுறது சரியா? ஒட்டுமொத்தமாக தடை பண்ணுறது ரொம்ப தவறான செயல். ரொம்ப தவறான செயல். அது வந்து அப்படி பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி ஆகும்னா, சரி தடை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் ரிவ்யூஸ் யாரும் உள்ளக்கூடாது. ஸோ சாதா ஆடியன்ஸை இப்போ உள்ள ஒருத்தன் போகிறான், நான் யூடியூப் ரிவ்யூவர்னு சொல்லிட்டு போகிறேன், படம் பார்த்து வந்து ட்விட்டர்லேயே ஃபேஸ்புக்கில் ரிவ்யூ கொடுத்தா அப்போ என்ன ஆகும்? அப்போ அவனை ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுவாங்களா? இதெல்லாம் வந்து யார் சொன்னாங்கன்னா, எனக்கு சினிமா சங்க தலைவர், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார். அவர் இல்லை சிவா இல்லை, திருப்பூர் சுப்ரமணியம் சார், அந்த சார் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அவர் சொல்கிறது நடக்காது. அப்படி பார்த்தா அவர் இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் ரசிகரை உள்ளே விடாதீங்க, இந்த டீசர் லான்ச்சுக்கு தேட்டருக்குள்ளே விடாதீங்க சார். ரசிகரானா சார் நீங்கள் ஹீரோக்கில் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அவன் யூடியூபர் இவரா, அவன் சாதாரண மனுஷன். சரி, ஒரு இளைஞர்கள் யூடியூப் ஒரு வயசான பாட்டி போய் பார்த்துட்டு யூடியூப் சேனல் எல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க ரிவ்யூ போட்டு சொல்லுவாங்க, உள்ளே கூட சொல்லுவாங்களா? நீங்கள் ரசிகரால தான் ஹீரோ, சரிங்களா? இல்லைனா ரசிகர் இல்லைன்னா யார்? விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், ரஜித் சார் ஆகட்டும், கமல் சார், எல்லாத்தையுமே ரசிகர் தான் பேஸ்மெண்ட். இங்கே லப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் உள்ளே போனோம், உள்ளே போய்ட்டு நல்லாயிருக்கும் வந்தோம். இப்போ கங்காவை பார்த்தீங்கன்னா அப்படி எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு கொடுக்க வச்சாங்க, பாருங்கள் அப்படின்னு கை தட்டி, சிவாவும் அவரும் பார்த்தீங்கன்னா கை தட்டியில் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது நீங்கள் தான், நீங்கள் நார்மல் விட்டு தான் அந்த படம் ஒரு நார்மல் படமாக போயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது நீங்கள் தான். நல்லா ஃபஸ்ட்டு வீக்லேயே சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன்னா படம் வந்து எங்களுக்கு நல்லா ஓடாது தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கே தெரியுது. ஏன் மற்றவங்க பேச மாட்டீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதில் பண்ணியிருக்கீங்க. இது நல்ல படம், நீங்கள் இவ்வளோ வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கவே தேவையில்லை. அந்த ப்ரொமோஷன் காசை நீங்கள் சேவ் பண்ணியிருந்தா அதுவும் உங்களுக்கு லாபமாக போயிருக்கும். ஸோ அதனால் வந்து அது ரிவ்யூ பண்ணுறது நல்லது தான், பட் காசு வாங்கிட்டு போடக்கூடாது. அவங்களோட ஒருத்தர் 2 பேர் இப்படி பண்ணுறாங்க தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியாதுங்களா? அது மாதிரி தான் இது சார். இயல்பாகவே சினிமா வேறு, அரசியல் வேறு கிடையாது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சினிமா அரசியலை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. பல பேர் ஆட்சிக்கு வந்தது, அதிகாரத்தை கைப்பற்றியது. இன்றைக்கு நான் ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்ற போகிறேன், ஆனால் நேராக ஹீரோ, ஆனால் முதலமைச்சர் 600 நின்றுட்டு இருக்காரு. அது ஆகுமா ஆகாதான்றதெல்லாம் வந்து அது வேறு விஷயம், விட்டுருங்க. அது முடியாது, கலைதாரத்தை கூட கிடையாது. அப்படின்றப்ப வந்து நீங்கள் அந்த சினிமாவுடைய கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் அது வெற்றி அடையும். நீங்கள் என்ன சொன்னாலும் வெற்றியை தடுக்க முடியாது. நீங்கள் லப்பர் பந்தெல்லாம் வந்து நான் வந்து அதாவது விளையாட்டாக பார்த்த படம் சார். ஓடிடியில் பார்த்தேன் படம், பார்த்துட்டு சிரிக்கிறேன் நான். அவ்வளோ நல்ல படம் சார் ரப்பர் பந்தெல்லாம். அப்போ நாங்கள் கொண்டாடுறோம், நாங்கள் மிஸ் பண்ணோம். தேட்டரில் நம்ம படத்தை பார்க்கலையே, நம்ம நேரம் இல்லை, அதுதான் உண்மை. மற்றபடி ரப்பர் பந்து நல்ல படம் தான். ஸோ நல்ல படம் வெற்றி அடையும். வேட்டையானே ஃப்ளாப்லாம் கிடையாது சார், நல்ல படம் தான் அது.
மென்ஷன் பண்ணுறேன். ரஜினி சாருக்கு இந்த வயசில் கிடச்சது பெரிய விஷயம். ஸோ நம்ம அதை கொண்டாடுறோம், அவ்வளோதான். புரியல எனக்கு புரிய ஒன்று நீ திருந்து என்ன திருந்துன்னு சொல்லாது. எல்லாருக்கும் உரிமை உண்டு சார். யூடியூபர்னு இல்லை, தேட்டர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் யாருக்கிட்டே வேணாலும் சொல்லலாம். அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணால் கூட நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் நல்லா இருக்கு படம் நல்லா இல்லை அப்படின்னு. சொல்லாதன்னு நீ சொல்லாத, அவ்வளோதான். வேலையை பாரு, உருப்படுற வேலையை பாருங்கடா. அப்பா டே ஏமாத்துறவனை விட்டுறீங்க, இயக்குனரை விட்டுறீங்க, மியூசிக் டைரக்டரை விட்டுறீங்க, படத்தில் நடிக்க தெரியாதவனை போட்டு படத்தை நடிக்க வைக்கிறீங்க, மொக்க காமெடி பண்ணுறீங்க. நீங்கள் அதை திருந்துறதுக்கு பாருங்கள், மக்களை திருத்தாதீங்க. மக்கள் அறிவாளி, கவனமாக இருங்க. மக்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் ரீசன். பெருசாக நம்ம இதிலலாம் போட்டு தலையை போட்டு உடச்சிக்க தேவையில்ல. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் வந்து ஹிட் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறாங்க. அதை வந்து யூடியூபர்ஸ் வந்து காட்டுறாங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் ஃபீட்பேக் தான் கொடுக்குறாங்க ப்ரொடியூசருக்கு. இப்போ யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படம் ஹிட் ஆகிடும், 100 கோடி ரூபாய் அடிச்சிடும்னு கேரண்டியாக இருக்காங்க. அதை வந்து யூடியூப் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே படம் இருக்கா இல்லையான்னு இவங்க வந்து காட்டுறாங்க, மக்களுக்கு காட்டுறாங்க உண்மையா இல்லையான்ட்டு. அது நீங்கள் ஏன் ஏற்றுக்க முடியல உங்களால்? உங்கள் படம் ஃப்ளாப் பண்ணால் அதை உங்களால் ஏன் ஏற்றுக்க முடியல? அப்பயும் என் படம் வந்து ஹிட் ஆகிருக்கும், யூடியூபர்ஸால் வந்து என் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு தான் உங்கள் ரிக்வெஸ்ட் இருக்குது. கரெக்டுங்களா? அதுதான் அது சரியா? அது வந்து தவறு. ஏன்னா நீங்கள் சொன்னது தான் ராங்கா இல்லையான்ட்டு வந்து காட்டுறாங்க. அதை காட்டுறது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ப்ரொடியூசர் சைடு இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுமே சரி, ப்ரொடியூசர் சைடுமே என்ன சொல்கிறேன்னா, கதையை ஒழுங்காக சூஸ் பண்ணுங்கள். கதை நல்லா வரலையா அவ்வளோதான். அந்த டிஷ்ஷு ஒழுங்காக வருதுன்னா ஓகே, இல்லைன்னா அதை விட்டுருங்க. அது வந்து மக்கள் வந்து இது நல்லனால அதை சாப்பிடணும்னா சொல்லவே கூடாது. நல்லனால அதை பார்க்கணும், நல்லனால நீங்கள் பிடிச்சவங்க சொல்லணும்னா அது உங்களுக்கு இது கிடையாது. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நாங்கள் காசு கொடுத்து தான் படத்தை பார்க்குறோம், எங்களுக்கான வேல்யூ அதில் இருக்குது. அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஒரு படத்தை பாருங்கள், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்காம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு உதயநிதி ஸ்டாலின் நிறைய இதில் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லை, எனக்கு அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே தோணலை, அதனால் நான் வந்து சூழ்நிலை சிக்கலால் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அப்போது அதுக்காக நீங்கள் வந்து எங்களை இது சொல்லக்கூடாது, நாங்கள் விமர்சனம் பண்ணுறது தப்புன்னு சொல்லக்கூடாது. அப்படி அது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தப்பு. அவங்க மேலே மிஸ்டேக் வச்சுட்டு எங்ககிட்ட இது பண்ண முடியாதுல்ல. ஒன்றுமே பண்ண சார். சூப்பர் ஸ்டார் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும். எனக்கு எல்லாம் மோஸ்ட்லி எல்லா ஆக்டரும் பிடிக்கும். விஜய் சாரும் பிடிக்கும், அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். நான் படம் நல்லான்னாங்க, இப்போ வலிமையினா நல்லா சொன்னாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது நான் பார்க்க, நான் 2 வாட்டி பார்த்தேன், 3 வாட்டி பார்த்தேன். நான் படம் பார்த்தே இருப்பேன். என்ன ரிவ்யூஸ்னால் கேட்க ரிவ்யூ இங்கே மேட்ரே கிடையாது சார். ஃபேன்ஸ் அவங்க இப்படி தான் ரிவ்யூர் அவங்க தாட்டை சொல்கிறாங்க. ஸோ தப்பு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க உள்ள விடாமல் சொல்கிறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் யாரும் உரிமையும் கிடையாது. சரிங்களா? கரெக்டாக அது தப்பான விஷயம்.